இது வரைக்கும் நம்ம எத்தனையோ படங்களை பற்றி பேசியிருக்கோம். நாம் ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்திருக்கோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் நல்லா இருக்கா இல்லையா, நாங்கள் எதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு கீழே இருக்கிற கருத்து பெட்டியில் போடுங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன சாரியும் கேட்டுக்கிறேன். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். 2 பேரும் பேசி கேரளா வந்திருப்பாங்க. அதே டைம் ஹோட்டலில் சாப்பிட வந்த ஒருத்தர் அங்கேருந்த முத்துவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இவனோட ஃபோட்டோ எங்கே மாட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, இவனும் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டால் இவன் என் கடையில் தான் வேலை செஞ்சாங்கிற மாதிரி ஒரு வாட்ச் கடையில் வேலை செஞ்சதாக சொல்கிறாங்க. முத்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒருத்தன் அவசரமாக ஓடி வந்து ஒரு காஸ்ட்லியான வாட்ச் போல இருக்குது, இது ரெடி பண்ணி கொடுப்பான்னு சொல்லி கேட்க, வாட்சில் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. முத்துவும் இல்லை சீக்கிரமாக சர்வீஸ் பண்ணி வை, நான் வந்து வாங்கிக்கிறேங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மாதமே போகுது. அதுக்கப்புறம் அவன் வந்து வாட்சை கேட்க, அவன் வாட்சையும் கேட்குறான். நான் வைக்கும் போது ஒரு சின்னதாக பையன் வச்சுட்டு போனேங்க மறந்து, அது இருக்கான்னு சொல்லி கேட்க, நீங்கள் மறந்தெல்லாம் வச்சுட்டு போகல, வேணுன்னு தான் வச்சுட்டு போனீங்கிற மாதிரி அந்த பையை எடுத்து கொடுக்குறான். அந்த பையில் என்னதான்ப்பா இருக்குன்னு சொல்லி ஓனர் கேட்க, அதில் பார்த்தா தங்க பிஸ்கெட்ஸில் இருந்திருக்கு. ஏன்டா இது இத்தனை நாளாக கடையில் இடம் வச்சுருந்தாங்கிற மாதிரி, நீ முதல்ல வேலையை விட்டு போகலாங்கிற மாதிரி முத்துவை துரத்திடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அந்த பம்பைக்காரனோட தான் போயிருக்கோங்கிற மாதிரி அங்கே அவங்க பேசிகிட்டு இருக்க. இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே எஸ்ஐக்கும் ஃபார்வேர்ட் ஆகுது. சரி, இவங்களும் ஃபஸ்ட்டு வந்தது கோயில் யானையை பற்றி விசாரிக்கலாங்கிற மாதிரி கோயில் அந்த யானை பாகனை கூப்பிட்டு பேசினா, இந்த யானையை பற்றியான ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் கோயில் நிர்வாகிகள் வச்சுருப்பாங்கன்னு சொல்ல, இந்தாங்க அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்கிற மாதிரி ஃபுல்லாக மலையாளத்தில் எழுதிருக்கு, அதை எடுத்து கொடுக்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்கிற மாதிரி சிங்கமொழியானு நோட் பண்ணிக்கிறாங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் தான் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு உட்காந்துட்டு இருக்க, உள்ளே கூப்பிட்றாங்க. அங்கே ஏதோ புருஷன் பொண்டாட்டி தகராறு போல். இதே மாதிரி நம்ம ஸ்டேஷனுக்கு ஒரு 2-3 கேஸ் இருந்துச்சுன்னா ஜாலியாக இருக்கும், ஜாலியாக பார்த்துட்டு அப்படியே இருக்கலாங்கிற மாதிரி சொல்ல எஸ்ஐ கொஞ்சம் கடுப்பாகிறாரு. அப்புறம் உள்ளே போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, சரி இவனை பற்றி தெரிஞ்ச என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்ல, வெறும் ஹெட்டு மட்டும் தான் சார் கிடச்சிருக்கு, பாடி கிடைக்கல, அதனால தான் ஒரே தலைவலியாக இருக்குன்னு சொல்ல, இந்த மாதிரி கேஸ்லாம் உண்மையாலுமே தலைவலி பிடிச்ச கேஸ் தான். சரி, எனக்கு தெரிஞ்சு வினோத்னு ஒருத்தர் இருக்கார், அவரு நல்லா தமிழும் பேசுவார், நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. வெளியே வந்து ஒருத்தர்கிட்ட வினோத்தோட நம்பரையும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே தங்கறதுக்கு ஒரு இடத்தையும் சொல்ல, அந்த இடத்துக்கு போனால் நல்லா தான் இருக்குது இடம்லாம், எஸ்ஐயும் பில்லுக்கெல்லாம் காசு கொடுத்துறியா, எல்லாரும் டிபார்ட்மெண்ட்டை சொல்லி வாங்கி தரேன்னு சொல்ல, அவ்வளோதானே விடுங்க 2 மாடு வாங்கி கட்டுற அளவுக்கு பில்லு போடுறோன்னு சொல்ல, கரெக்டான பில்லை மட்டும் எழுதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே டைம் கருப்பை காமிக்கிறாங்க. பாட்டி சாணி வாரிட்டு இருக்க, நீ ஏன் அத்தனையெல்லாம் அழிட்டு இருக்க, ஏன் உங்களோட மருமக அள்ள மாட்டாளான்னு சொல்லி கேட்க, அவளை ஒரு நாள் நல்லா சொன்னால் அடுத்த நாள் சாப்பாட்டில் விஷமே வச்சுருவான்னு சொல்ல, அந்த சைடு பார்த்தா லலிதா வந்தவுடனே டீயை டக்குன்னு சாணி பக்கத்துலேயே வச்சுட்டு போகிறா. பேசுறதெல்லாம் கேட்டாலோன்னு சொல்லி கேட்க, கருப்பும் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறான். நைட்டு காலையும் வீட்டுக்கு வர ஆத்தா அங்கேயே நிறுத்தி, கருப்பு கிட்ட செனா ஆடு கொடுக்குறேன்னு சொன்னியான்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஆத்தா சொன்னாங்கிற மாதிரி சொல்கிறான். செனா ஆட்டை கொடுத்தா வீட்டோட லக்ஷ்மி போயிருண்டா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. சரின்னு காலையும் உள்ளே போகிறான். என்னடி ஆச்சையா இருந்தால் தலைக்குத வலிக்குதான் லலிதா படுத்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி கேட்க, எனக்கு என்ன எங்கள் பரம்பரைக்கு ஒன்றும் சோத்தில் விச வச்சு கொள்கிற பழக்கம்லாம் இல்லை, உங்கள் பரம்பரைக்கு தான் இருக்குங்கிற மாதிரி சொல்ல, எதுவாக இருந்தாலும் நேராக சொல்லுன்னு கலை கேட்க, உங்கள் ஆத்தா தான் சொல்லுது இல்லை நான் தான் சோத்தில் விஷம் வச்சுருவேன்னு, நீங்கள் தானே உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் சோத்தில் விஷம் வச்சு கொண்டீங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் யாடி உங்ககிட்ட சொன்னான்னு கேட்டால், உங்கள் அம்மா தான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்கன்னு சொல்ல, இவங்களோட ஒரே தலைவலி தான் காலையும் கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையும் முத்துவோட ஃபோட்டோவை வச்சு விசாரிக்க, அங்கே ஒரு அம்மா ஆடு மேய்ச்சிட்டு இருக்குது, அவங்ககிட்டையும் போய் கேட்குறாரு. இவரை நல்லாவே தெரியுமே, இவர் புழக்கத்தம்பி, இந்த புழக்கெல்லாம் வாங்கிட்டு போவார் அவருன்னு சொல்ல, என்னன்னு பார்த்தா முத்து இந்த புழக்கையெல்லாம் வாங்கிட்டு இந்த குடம் பாத்திரம் இந்த மாதிரி சில்வர் பாத்திரங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஆட்டு புழக்கையெல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி வியாபாரமும் பார்த்துருக்காரு போல். ஒருத்தன் எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டில் கேட்க, நீ கொடுத்ததுக்கு இதுவே அதிகண்ணே, அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி போயிடுறாரு. அதனால் அவன் முத்துவை ஃபாலோ பண்ணிட்டே போயிருக்கான். முத்து பார்த்தா எல்லா புழக்கையும் எடுத்துக்கிட்டு போய் நடுக்காட்டில் கொட்டிகிட்டு இருந்திருக்காரு. அதே டைம் இந்த பக்கம் எஸ்ஐயும் முத்து இருந்த இடத்த பக்கம் போய் விசாரிக்க, அவர் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க, இவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்காங்க என்ன ஆகுதுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வெளியே வந்து போலீஸ்கார்கிட்ட பேசும்போது, இங்கே 2006 ஒரு பெரிய பாம் பிளாஸ்டே நடந்துச்சுன்னு சொல்ல, அப்போ தான் ஒரு ஸ்கூல் ஆனுவல் டே மாதிரி ஒன்று நடந்துட்டுருக்கு, பசங்கள்லாம் ஜாலியாக விளையாண்டுட்ருக்க, ஒருத்தன் மட்டும் பாமை தூக்கி போடுறான், அப்படியே 2-3 பக்கமும் வெடிக்குது. முத்து தான் உள்ளே பூந்தா அப்படி இப்படின்னு காப்பாற்றுறாரு. அதே சைடு பார்த்தீங்கன்னா வாட்ச் ஒருத்தர் ரிப்பேர் பண்ண கொடுத்துருப்பானே, அவனும் அங்கே தான் இருக்கான் போல். இந்த பக்கம் ஒருத்தர் பாம்பு போட கரெக்டாக முத்தும் உள்ளே மாட்டிக்க, அப்படியே எபிசோட் 3 இங்கே முடியுது. இதுக்கப்புறம் வர அடுத்தடுத்த எபிசோடை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க.